ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரசம் சாதம் இல்லைன்னா சாதத்து கூட அப்படியே பெனஞ்சு சாப்பிடவும், கஞ்சி சாதத்து கூட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு துவையல் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி, அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பை சேர்த்திக்கோங்க. இந்த துவரம் பருப்பு வந்து கழுவக்கூடாது. துணியில் வந்து நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பு வந்து நல்லா ஒரே மாதிரி வறுபட்டு வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குங்க. இது 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்ததாக பூண்டு ஒரு 4 பல் சேர்த்திக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த துவரம் பருப்புக்கு இந்த பருப்பு வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த பருப்பு துவையல் வந்து நல்லா காரத்துக்காக வரமிளகாய் ஒரு 10 இல்லைன்னா 15 இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 11 அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வறுத்து வந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம துவையல் சாப்பிட்றப்ப. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் சேர்த்திக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும், அதனால் சேர்த்திக்கிறோம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அது வந்து பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கி வரணும். இப்போது துவையலுக்கு தேவையானது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவலும் நிறையா சேர்த்தக்கூடாது. கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த சூட்லேயே நம்ம இந்த தேங்காய் துருவல் வறுபட்டு எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே வந்து இதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வறுபட்டு வந்துடும். இது சீக்கிரமாகவும் கெட்டு போகாது, அதனால தான் இப்படி வறுக்கிறது. இப்போது இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை வந்து எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு அதுக்கப்புறம் 2-3 டைம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி ஆட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு வந்து சட்னி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சூப்பரான பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.